தடவியல் போலீஸாரும் வெளிக்கிட்டிருந்தோம். தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆனரவு தட்டவங்கொட்டி என்ற பகுதியில் நிற்கிறோம். இந்த தட்டவங்கொட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு பெண்ணின் சடலம் இருந்திருக்கு. அதாவது மர்மமான முறையில் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழர் பகுதியில் அதிகமாக இந்த கொலைகள் மற்ற மர்மமான முறையில் மரணங்கள் மற்ற தற்கொலைகள் என்று கணக்கு பதிவாக இருக்கும். 2 மாதங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா அதாவது ராமநாதபுரத்தில் ஒரு இளைஞன், அதாவது அது தற்கொலையோ கொலையோன்னு தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கிளிநொச்சி பகுதியில் ஒரு ஆசிரியர் எரிஞ்ச நிலையில் சடலமாக எடுக்கப்பட்டது. இன்னும் அதே கிளிநொச்சி பகுதியில் ஒரு இளைஞர்கிட்ட தூக்கில் தொங்க நிலையில் ஒரு சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இன்னும் ஒன்று சங்குப்பட்டி பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின்ற சடலம். மற்றும் யாழ்ப்பாணத்தில் 2 நாட்களுக்கு முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை அடித்து சாக்கொண்டதாக ஒரு தகவல். அப்படி கணக்கு தகவல்கள் இப்போ இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைய தினமும் இந்த தட்டவங்கொட்டி பகுதியிலேயும் ஒரு பெண்ணண்ட சடலம் ஒன்று காணப்பட்டிருக்குது. அது கொலையா தற்கொலையா இல்லை விபத்தான்றதை காலையில் விசாரணை மூலம் தான் தெரியும். காலையை தொடர்ந்து பாருங்க. இந்த குற்றம் நடந்த பகுதிக்கு தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் அந்த குற்றம் நடந்ததாக கருதப்படுகிறது. அதாவது கொலையோ இல்லாட்டி விபத்தோ என்னென்று வடிவாக தெரியவில்லையா. அந்த சடலம் இருக்குது. அந்த சடலத்தை நாங்கள் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பஸ் கோல் இருக்கிறதான் அந்த பெண்ணின் சடலம் வந்திருக்குது. யாருன்னு தெரியாது. ஆனால் காவல்துறையினர் போலீஸார் எல்லாருமே ஓகேனா. இந்த பகுதிக்கு தான் அந்த சடலம் கிடக்குது. இதில் போலீஸார் நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கட்டிடத்துக்குள்ளே தான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் தட்டுவங்கொட்டி பேருந்து தரிப்பிடத்தில் ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருக்குது. அதுக்கும் மர்மமான முறையில் அந்த கொலைகள் நடந்திருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. எங்களை பொறுத்தளவில் அந்த கொலை உண்மையில் மர்மமானதால் தற்கொலையான்றது எதுவுமே தெரியாது. இங்கே போலீஸார் நிற்கிறார்கள். அடுத்தது தடவியல் போலீஸார் நிற்கணும். எல்லாருமே இங்கே நிற்கணும். இனி சட்ட அதிகாரி நீதவான் இங்கே வந்த பிறகு மரண விசாரணை நீதவான் இங்கே வந்த பிறகு தான் இங்கே என்ன நடந்திருக்குது என்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இதோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும். என்ற இதில் சடலம் மீட்கப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும் என்ன மர்மமான முறையில் தான் அந்த கொலை, அந்த பெண்ணின் சடலம் இங்கே காணப்படுகிறது. இது நாங்கள் நிற்கிறது தட்டுவங்கொட்டி சந்தி என்று சொல்கிற ஆனையரவுக்கு போகின்ற தட்டுவங்கொட்டி சந்தி. இந்த தட்டுவங்கொட்டி சந்தியில் பஸ் கோல்ட் இருக்குது. அந்த பஸ் கோல்ட்டுக்கு தான் அந்த பெண்ணின் சடலம் தற்பொழுது இருக்கிறது. இன்னும் நீதவான் வரல, மரண விசாரணை அதிகாரி வரல. வந்த பிறகு தான் இங்கே என்ன நடந்திருக்குது, என்ன பிரச்சனைன்றதெல்லாம் இங்கே சொல்ல இருக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கண்டா என்ன காரணம் என்று எதுவுமே தெரியாது. தொடர்ந்து அப்படி எங்களோட காணொலியோடு இணைஞ்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த மரணம் நடந்துன்றதெல்லாம் முழுமையாக அவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து எங்களோட காணொலியோடு இணைஞ்சிருங்க. மரண விசாரணை அதிகாரி வரல. அதுக்காக சடலம் அந்த பஸ் தரிப்பிடத்துக்குள்ளே இருக்கிறத எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொற்ப நேரத்தில் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். வந்தால் உண்மை என்னன்றது தெரிய வரும். அந்த மரணமா அல்லது கொலையா அல்லது தற்கொலையான்றது எதுக்குமே தெரியாத சூழலில் தான் இப்போ இந்த மர்மமான முறையில் இருக்கிற அந்த சடலம் இங்கே இருக்கிறது. எப்படி இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த என்ன நடக்க போகுதுன்றதை நீங்களும் ஆவலோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மரண விசாரணை அதிகாரி வரும் வரைக்கும் நாங்களும் இங்கே வெயிட் பண்ணுறோம். மக்களே எதிர்பார்த்துருங்க, தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இப்பொழுது மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இனித்தான் என்ன நடக்க போகுது என்னன்றதெல்லாம் முழுமையாக தெரியும். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன இங்கே சம்பவங்கள் நடக்குதுன்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம்.
விசாரணை அதிகாரி இப்போ போய்கொண்டிருக்கிறார். சடலத்தை பார்வையிட்ட பிறகு இப்போ அவர் வந்து சடலம் கொடுக்கப்பட்டிருக்குது. வந்து சடலத்தை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரத்துக்காக பெட்டியோட வந்து வந்திருக்கணும். ஆம்புலன்ஸில் வந்து அலோசியஸ் மலர்ச்சாலை என்ற அவங்களோட வாகனம் தான் கொண்டு வந்திருக்கணும். தற்பொழுது சடலத்தை வந்து கொண்டு போயினோம். தடவியல் போலீஸாரும் வழிகட்டினோம். மலைசால வாகனம் தற்பொழுது வெளிக்கிட்டது பாருங்கள். சடலம் கொடுக்கப்பட்டிருக்குது. வந்து சடலத்தை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரத்துக்காக பெட்டியோட வந்து வந்திருக்கணும். ஆம்புலன்ஸில் வந்து அலோசியஸ் மலர்ச்சாலை என்ற அவங்களோட வாகனம் தான் கொண்டு வந்திருக்கணும். தற்பொழுது சடலத்தை வந்து கொண்டு போயினோம். தடவியல் போலீஸாரும் வழிகட்டினோம்.